நானோ டிஏபி, ஆமாண்ணே. ம் சகாரிக்கா, ம் அப்புறம் வந்து பூச்சி மருந்து, நோய் மருந்து பூச்சி மருந்து நோய் மருந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். பூச்சி மருந்து அடிச்சு. நோய் மருந்து வாங்கியல ஆ அவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு மருந்தும் தருவாங்க, பயோஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி, பயிர் கிறங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தருவாங்க. ஆனால் கண்டிப்பாக அடிஷ்னலாக ஓகே. அது வேண்டான்றங்க. ஓகே ஓகே. நோய்க்கு உண்டான மருந்து மட்டும் வாங்கிட்டு இந்த இது சக்காரிக்கு மட்டும் இந்த நானோ டிஏபி வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுங்கண்ணே. மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் வந்து. ம் நானோ யூரியா வந்து இப்போ அடிக்க வேணாம் இல்லையா? நேனோ யூரியா அடிக்க வேணாம். ஆல்ரெடி நெல்லுக்கெல்லாம் விதைச்சிருப்பீங்களா நீங்கள்? இப்போ எனக்கு வந்து என்னன்னாக்கா, நெல் விதைச்சு எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டோசேஜ் நான் வந்து டைரக்டா பண்ணிட்டேன். ஷோயிங் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஷோயிங் பண்ணியாச்சு. ம் இப்போ செகண்ட் இது வந்து நான் நானோ யூரியாவும் வாங்கியிருக்கேன், நானோ டிஏபியும் வாங்கியிருக்கேன், ம் அப்புறம் சகரிக்காவும் வாங்கியிருக்கேன், ஆ நோய் சரி. மருந்தும் வாங்கியிருக்கேன். இப்போ இது எப்படி அடிக்கலான்றத உங்களுடைய இப்போ வீடியோ பார்த்தேன் நான் வந்து. ம் உங்க பார்த்துட்டு அதனால உங்க டவுட் கேட்கலான்ற மாதிரி தான் கேட்கறேன். இல்லைண்ணே, அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நோய் மருந்து, அந்த சக்காரிக்கா, நேனோ டிஏபி இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருங்க. ஓகே. இன்னொரு டைமு கொஞ்சம் ஏதாவது தலை சுத்து நமக்கு நைட்ரேஷன் தேவைப்படுது, அப்படி யூரியா நீடடு கிராப் அப்படின்னா ஓகே. நீங்கள் வந்து யூரியா மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க. யூரியா ஏதாவது பூச்சிக்கொல்லி கண்டிப்பாக அந்த ஸ்டெம்போரர்லாம் அட்டாக் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டில்லரிங் வந்த அப்புறம். ஓகே. இப்போ அதான் ஸ்டில்லரிங் வர்றதுனால தான் இப்போ அந்த நோய் மருந்து பில்லு மருந்து அடிக்க போறது. எத்தனை நாள் நோய் மருந்து எத்தனை நாள் பயிராங்க? ஆயிடுச்சு எனக்கு வந்து 40 டேஸ் மேல ஆயிடுச்சு சார். 40 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ டிஏபி அடிங்க. டிஏபி அடிக்குவானே. என்ன சார்? டிஏபி வந்து அந்த ஃபூட்டிங் ஸ்டேஜுக்கு வந்து டிஏபி கொடுக்கறது நல்லது. ஓகே. டிஏபியும் அண்டு சக்காரிக்காவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிங்க. ஏன்னா ஃப்ளவரிங் இன்னும் வந்திருக்காது. இன்னும் ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகும், 30 நாளுக்கு ஓகே. மேலே. ஓகே. அதனால திருப்பி இதை அடிச்சுட்டு இன்னும் ஒரு 10-15 டேஸ் கழிச்சு யூரியா அந்த இதுவும் அடிக்கலாம்ல? 20 டேஸ்க்கு மேலே அடிங்க. 20 டேஸ்க்கு மேல. 20 டேஸ்க்கு மேலே. சரி. யூரியாவும் சப்போஸ் ஏதாவது பூச்சி அட்டாக் இருந்தா நீங்கள் யூரியா ப்ளஸ் அந்த அந்த பூச்சிக்கு உண்டான மருந்து. ஓகே. இப்போ இந்த மழை பெஞ்சது இல்லை சார், இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நேற்று தான் இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை விட்டு இருக்குது. உங்களுக்கு நேட்டிவ் வந்து அதே பெரியபாளையம். பெரியபாளையம். ஆமா. எந்த டிஸ்ட்ரிக்ட்? திருவள்ளூர் மாவட்டம் சார். திருவள்ளூர் மாவட்டம். சென்னை பக்கத்து தானே? ஆமா. சென்னை கிட்ட தான் வந்து. சரிண்ணே சரிண்ணே. அதனால இங்கிட்டு இருக்கு, தூத்துக்குடி சைடு தான் ஒரு துளி கூட இல்லை மழை. நல்லா அடிக்கடி அடிச்சு சார். இப்போ இந்த மழை பார்த்துட்டு அடிச்சிடலாமா எப்படி? இல்லை இப்போ கண்டிப்பா நீங்க பாருங்க, நீங்க மருந்தோ பூச்சிக்கொல்லி மருந்தோ நோய் மருந்தோ இந்த மெயினா அந்த டிஏபி அடிக்கிறது எல்லாம் நம்ம இலைவெளியா கொடுக்கறதுனால கண்டிப்பா ஒரு நாள் வரைக்கும் டிஏபி எல்லாம் 10 மணி நேரம் தாங்கணும். 10 மணி நேரம் குறைஞ்சது 8 மணி நேரமா தாங்கணும். 8 மணி நேரம் இருக்கணும்பாங்க. டிஏபி மெயினா அந்த மாதிரி சொல்லுவாங்க. யூரியானா ஒரு 4 மணி நேரம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே. இருந்தா பிளான்ட்டுக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு டைம் வேணும் கொஞ்சம். ஓகே. ஓகே. மழை பெஞ்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு அடிச்சு வேஸ்ட். ஏன்னா எங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுனாக்கா, கண்டினியூவா மழை பெஞ்சுனே இருந்தது. ஆமா, சென்னை இப்போ ஃபுல்லா தண்ணி நின்று இருக்குது. பயிரில் ஃபுல்லாவே தண்ணி நின்று இருக்கு. இப்போ அந்த தண்ணி எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கின்னு வருது. இறங்கி வர்றதுனால இப்போ பார்த்து நம்ம அடிச்சிடலாமான்றது தான் வந்து மழை கான்செப்ட் என்ன, மழை மட்டும் பெய்யக்கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்து. கீழே எவ்வளவு தண்ணி இருந்தா கூட அடிக்கலாம் இல்லையா? கீழே தண்ணி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடியில தண்ணி இருக்க வேணாம், மழை பெய்யக்கூடாது. ஓகே. ஓகே. செடிக்கு கீழே தண்ணி இருக்கலாம், அந்த டில்லரிங்கு கீழே தண்ணி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டில்லரிங் எபோவ் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வாட்டர் ஸ்டாங்ஸ் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்க எங்க சார் இருக்கீங்க இப்போ? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஏதாவது டவுட்னாக்கா கேட்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து? நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ சார்.